ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர். சாய் கிஷோர் ப்ரோ. ஸோ எக்ஸைட்டிங் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் டெய்லி வந்துட்டு வழக்கம் போல வந்துட்டு வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த 2-3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் அப்படியே பேக்கேஜ் ரெடியாக இருக்கு. ஸோ மேட்ச் ப்ரிவியூஸ் திரும்ப எப்படி இருக்கு, டீம் செட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப பெருசா ஒன்றும் டச் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்ம் அப்ஸ் மாதிரி எப்படி பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு வார்ம் அப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி சும்மா அப்படியே அந்த இது பண்றதுக்காக, அப்படியே அந்த வார்ம் அப் பண்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க நம்ம பாத்தீங்கன்னா எந்த டீம் பார்க்க போறோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். ரொம்ப என்ன சொல்றது, லைக் டீசெண்டாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷோ எப்படி நம்ம இப்போ பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீம் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் எப்படி எல்லாம் அவங்களை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நானும் கிஷோர் ப்ரோவும் கொடுப்போம். செகண்ட், டீமோட பிளேயிங் லெவன் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆக போகுது, யாரு கேப்டனா இருப்பாங்க, கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் லைக் எப்படி இருக்கும், என்ன பேஸ் பண்ணி போவாங்க, என்ன டாக்டிக்ஸ் வச்சுட்டு போவாங்க, அது ஒண்ணு. அண்ட் எங்க வந்துட்டு இந்த டீம் ஃபினிஷ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபினிஷ் பண்றதுங்கிறது வந்துட்டு என்ன சொல்றது, ஜென்ரலா தான் சொல்றோம். அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் கன்ஃபார்மா நடக்குங்கிறது கிடையாது. வச்சிருக்கிற டீம் லைனப்ஸ் வச்சு இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல ஃபுல்லா செக்மெண்டா பார்க்க போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் டெல்லி கேபிட்டல்ஸ். கேஎல் ராகுல் தான் கேப்டன்சி பண்ணுவாருன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் கேஎல் ராகுல் கேப்டன்சி பண்ணல. அக்ஷர் பட்டேல் வந்துட்டு கேப்டன்சி பண்ண வந்துட்டு விட்டுருக்காங்க. ஸோ தட்ஸ் அ குட் மூவ். அண்ட் கேஎல் ராகுலுக்கும் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அவர் 2019 பிபிகேஎஸ்ல எப்படி இருந்தாரோ அஸ்வின் கேப்டன்சில அந்த மாதிரி ஒரு ஒரு சம பேட்டிங், ஒரு ஃபயர் பேட்டிங் பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. அண்ட் கிரெடிட்ஸ் டு அக்ஷர் பட்டேல். அவர் வந்துட்டு என்ன சொல்றது, லைக் அவரோட ஹார்ட் ஒர்க். அவர் வந்துட்டு T20 டீமுக்கே வந்துட்டு வைஸ் கேப்டன். ஸோ அதனால ஹி டிசர்வ் டு பி கேப்டன் தான். ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் வேற ஆப்ஷனுக்கு முன்னாடி. அண்ட் அவளோட எதிர்பார்த்திருந்தது ஹாரி ப்ரூக். 6 கோடி போட்டு எடுத்தாங்க. அவர் வந்துட்டு கடைசியில இல்ல இல்ல நான் வரல, எனக்கு வந்துட்டு வேலை இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ ஒரு 2 இயர் வேற பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்த ஃபேஃப் டூப்ளசிஸ் தான் வந்துட்டு அந்த நடுவுல வந்துட்டு கன்ஃபார்மா ஆட வேண்டிய நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் கிஷோர் ப்ரோ. என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைப்பாங்க மேனேஜ்மெண்ட், இது எப்படி தலைவலியா இருக்குமா, எப்படி என்ன சொல்லுங்க உங்க தாட்ஸ. ஃபர்ஸ்ட் அக்ஷர் பட்டேல், நான் எப்பவுமே சொல்றதுதான், இது பிளண்ட்னு சொல்லலாம். ஒருத்தன் அடி வாங்கினா மட்டும்தான் அவன் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயரா மாறுவாங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அக்ஷரே சொல்லலாம், ஒரு 5 to 7 இயர்ஸ் பேக்லாம் ஐபிஎல் எங்க போட்டாலும் அடிப்பாங்க. 6 பாலுக்கு 18 எவ்வளவோ ரன் லீக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் வைஸ் கேப்டன். அதேதான் வருண் சக்கரவர்த்தியும் சொல்லலாம். இதே இன்னைக்கு நம்ம அப்படியே பயங்கரமா எவ்வளோ அப்ரிஷியேட் பண்றோமோ அதே வருண் சக்கரவர்த்தியும் ஒரு 3 இயர்ஸ் பேக் 4 இயர்ஸ் பேக் 2021 ஐ எம் நாட் ராங் துபாய் அங்க போய் அவர் அடி வாங்கினதுக்கு அவ்வளோ கிரிட்டிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு பிளேயர் அடி வாங்கினாதான் அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்களே. அன்லஸ் அன்டில் அடி வாங்கலன்னா இம்ப்ரூவ் ஆக முடியாது. அப்பதான் நம்மளோட வீக்னஸ் தெரியும், நம்மளோட மிஸ்டேக்ஸ் தெரியும். அதுதான் நான் எப்பவுமே சொல்ற விஷயம். அப்புறம் நல்ல மூவ் கேப்டன் வந்து இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி இருக்கிறது. பட் அவர் எப்படி அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எப்படி டீமை நெகோஷியேட் பண்ணுவார். ஏன்னா அங்க சீனியர் பிளேயர்ஸ் இல்ல, அது வரைக்கும் தப்பிச்சிட்டாரு. மிச்சல் ஸ்டார்க் மட்டும்தான் சொல்ல போனா சீனியர். ஃபேப் டூ பிளேசஸ் அவர் அவ்வளோ பெருசா இல்லை. ஐ மீன் அவ்வளோ நெவர் மைண்டட் பர்சன். ஸோ அவங்களெல்லாம் எப்படி அவர் ரன் அப் பண்ணி அவங்க டீமை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றதான். மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப எல்லா பக்கம் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. அந்த பேலன்ஸ்டு டீமை எப்படி நம்ம 11 செட் பண்ண போறோம், அதுலயே கொஞ்சம் எனக்கே இப்போ நான் பாக்குறப்பதான் ஓகே யாரை எப்படி சூஸ் பண்ணுவாங்க, இம்பாக்ட் யாரை யூஸ் பண்ணுவாங்க, மெயின் பிளேயர் யார் யூஸ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் டியூப்ளிசிஸ் யூஸ் பண்ண முடியுமா. நான் ஓப்பனா சொன்னா டியூப்ளிசிஸ் இம்பாக்ட் பிளேயர்ல தான் போட்டிருக்கேன். அதனால அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். பட் நல்லா மூவ் பண்ணாங்கன்னா டீம் நல்ல ஒரு ஃபினிஷ் லைனுக்கே கொண்டு போக முடியும். ஸோ இப்போ வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஹேமங் பதானி அவர் போன இடம்லாம், கை வச்ச இடம்லாம் டிராஃபி. டிஎன்பிஎல் போனாரு டிராஃபி, ஸ்ரீலங்கா லீக் போனாரு டிராஃபி. ஸோ எல்லா இடத்துலயும் வந்துட்டு அப்படியே டிராஃபிஸா வச்சு குமிச்சிட்டு இருக்காரு. ஸோ திரும்ப டிசி வந்திருக்காரு. அண்ட் என்ன சொல்றது, ஒரு மாதிரி பேலன்ஸ்டா தான் இருக்கு டீமும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, லைக் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் இல்ல. ஃபர்ஸ்ட் 11 பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. வித் பவுலிங், வித் பேட்டிங், எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு
எக்ஸ்ப்ளோசிவ்னஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எப்படியும் மேல வந்துட்டு ஃபேசர் மேக்கர் ஆடுவாரு, கீழே வந்துட்டு இவரு சமீர் ரிஸ்வி இருக்காரு, அண்ட் அக்சர் பட்டேல் நம்ம பாக்குறோம் ஒரு மாதிரி என்ன சொல்றது செமையா ஆடுற ஒரு பேட்ஸ்மேன், அசுதோஷ் சர்மா வேற இருக்காரு. ஸோ அதனால ஒரு மாதிரி pretty டீசெண்டா தான் இருக்கு. பட் மேனேஜ்மெண்ட் என்ன தப்பு பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, யார 11ஸ்ல போடுறது, யார இம்பாக்ட் பிளேயர்ல போடுறது, அந்த ஒரு விஷயத்துல தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க. ஏன்னா இப்ப கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இருக்காரு, ஃபேசர் மெக்கருக்கு இருக்காரு, டூப்ளசிஸ் இருக்காரு, இவங்க 3 பேரையும் ஆட வச்சா மிச்சல் ஸ்டார்க்கை வந்துட்டு இம்பாக்டா கொண்டு வரணும். சோ அப்படி பண்ண போறாங்களா, இல்ல வந்துட்டு இவரு டூப்ளசிஸை இறக்காம ஸ்ட்ரெயிட்டாவே டானவன் ஃபெரேராவை கொண்டு வர. ஏன்னா டானவன் ஃபெரேரா செம ஹிட்டர், நம்ம பார்த்திருக்கோம். ராஜஸ்தான் ராயல்ஸா இருக்கட்டும், எந்த டீமா இருக்கட்டும், ஜேஎஸ்கேவா இருக்கட்டும், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்க போகுதுன்னா, எப்படி ஃபிட் இன் பண்ண போறாங்க பிளேயர்ஸை பிளேயிங் லெவன்ல அப்படிங்கறதான் டஃபா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேனேஜ்மெண்ட் லைக் சந்தோஷமா இருப்பாங்களா, இல்ல லைக் மண்டையை போட்டு குறைஞ்சுப்பாங்களா? அதுதான் இப்போ நீங்க பேசினால லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ல வந்து நான் ஆல்ரெடி ஒரு டீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த டீம்லயும் பார்த்தா இருக்காங்க, ஆனா வந்து எப்படி யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தர்ஷன் நால்கண்டே இருக்காரு, மோஹித் சர்மா இருக்காரு, கருண் நாயர் இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ கேஎல் ராகுல் இன்ஜுரி ஆயிட்டாரு எக்ஸாம்பிளுக்கு, ஸ்டப்ஸ் கீப்பிங் தான், ஆனா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கருண் நாயரா, எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. பவுலிங்லயும் சரி, மோஹித் சர்மா இன்ஜுரி ஆயிட்டாருன்னா தர்ஷன் நாட்கள் தான் ரீப்ளேஸ்மெண்ட், அப்போ அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம், பட் வந்து இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்ச பிளேயர்ஸ், ஓகே இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆடி இருக்காங்க, ஐபிஎல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதனால வந்து அதுல கொஞ்சம் தப்பிச்சிருவாங்கன்னு தோணுது. அந்த 11th செட் பண்றதும் மேனேஜ்மெண்டோட மூவ்ஸ் தான் இருக்கு. அது நம்ம இந்த மாதிரி ட்ரையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ்ல பண்ணி பாட்டுருந்தோம். அந்த 7 மேட்சஸ்ல என்ன ஃபிட் ஆகுதோ அதை வச்சு போயிடணும். ஆனா இப்போ சப்போஸ் இவங்க ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ்ல 4 or 5 வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபிட் பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் எவ்ரி 3 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவா நடக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம தான் ஆக வாய்ப்பு இருக்கும். டிசி எப்படி முதல் 7 பயங்கரமான 7 வர வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்லயே அதுக்கான பிளான் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கோச், அதுக்கப்புறம் நான் இப்போ நிறைய கோச்சஸை போய் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்று ராபின் சிங் திடீர்னு அவரோட ஸ்லைட்ஸ் வந்து 11 ஸ்லைட்ஸ் கிடைச்சிது எனக்கு இன்ஸ்டால, பண்ணணும்னு நினச்சிருக்கேன் வீடியோ. அந்த 11 ஸ்லைட்ஸை பார்த்துட்டு அவரை போய் செக் பண்ணா அவரும் கை வச்ச இடம்லாம் வின் பண்ணியிருக்காரு கோச்சா. எங்க போய் கோச் பண்ணியிருக்காரோ அங்கெல்லாம் கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு, நம்மளுக்கு தெரியாம இருக்கு. இப்ப நீங்க சொல்ற ஹேமங் படாரி, ராபின் சிங், அதுக்கப்புறம் வேற யாரோ பங்களாதேஷ் கோச் நினைக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் நல்ல டீம் தான், சூப்பரா இருக்கும் அவங்க மேட்சஸ்லாவே. அதுல முதல்ல நான் எப்பவுமே ஹை ரேட் பண்ற ஒரு பிளேயர் வேற அந்த டீம்ல இருக்காரு, ஓப்பனர் ஃப்ரேசர் மெக்ரிக். அவரோட அந்த 6 ஓவர் பார்க்கறதே பயங்கரமா இருக்கும். அவருக்கு கேஎல் ராகுலும் நானும் எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுறேன்டா அப்படின்னாங்கன்னா, இவங்க 6 ஓவருக்கே 100. அந்த அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் செட் பண்ண அபிஷேக் போரல் இல்ல அங்க ஹைதராபாத்துக்கு ஓகே அந்த காம்போ மாதிரி இவங்களும் நல்ல செம்மையா போலாம். ஏன் போரல கூட ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம். போரல் அண்ட் ஃப்ரேசர் மெக்ரிக் பயங்கரமான ஆப்ஷன் தான் ஓப்பனிங்க்கு. கேஎல் ராகுல் கீழே இருக்கிறீங்களா? ஒன் டவுன் ஆட வைக்கலாம். எனக்கு கேஎல் ராகுல் எங்க இருக்குன்னா ஆடுவாருங்க. அவரெல்லாம் நம்ம ரேட் இருக்கலே, நம்ம சேனல்லாம் பயங்கரமா ரேட் பண்ணிருப்போம் எனக்கு தெரிஞ்சு. என்னையுமே யாருமே அவரை இல்ல வேணான்னு சொன்னதே இல்லை. கேஎல் ராகுலா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், அந்த மாதிரி. அதனால எங்க நீங்க 10th விக்கெட் கூட அடி கொடுங்க, நான் என்ன ஆடி கொடுக்குறேன் அப்படின்றவர் அவரு. அவர் எதுவுமே அவர் தொடவே வேணாம், நம்ம மாதிரி பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்ஃபார்மா ஒரு சின்ன ஹெட்டேக், பெரிய ஹெட்டேக் வந்து வேற டீமுக்கு இருக்கு, இவங்களுக்கு சின்ன ஹெட்டேக்கா இருக்கு. ஓகே, பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்களுக்கு வந்துட்டு அந்த 5th பவுலிங் ஆப்ஷன், அந்த 6th பவுலிங் ஆப்ஷன், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் வந்துட்டு அக்சர் பட்டேல் மூலமா கிடைக்குது. அதனால நீங்க சொன்ன அந்த பிங்க் கலர் டீமோட இவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா அந்த பிங்க் கலர் டீம் ரொம்ப காலமா வந்துட்டு 5வது பவுலிங் ஆப்ஷன் இல்லாமயே வந்துட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிடலாம். அதுவும் ஒரு வருஷம்லாம் வந்துட்டு 5வது பவுலிங் ஆப்ஷன் இல்லாம கப்பே அடிக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2023 வந்துட்டு 2022 ஃபைனல்ஸ் போய் தோத்து போவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்டார்க்கு, முகேஷ், குல்தீப், நட்ராஜன், மோஹித் சர்மா, இந்த 5 பவுலர்ஸ் இல்லாம அக்சர் பட்டேல் பந்து போடுவாரு. உங்களுக்கு வேணும்னா ஸ்டப்ஸ் வேற கையை சுத்துவார். ஸோ அதனால இது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி பிரெட்டி சாலிடா இருக்கு. ஸோ நானுமே அதான் சொல்லுவேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு என்ன இது இருக்கும்னா, பிளேயிங் 11 எப்படி ஃபிட் இன் பண்றது, யாரை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரது, அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கும். பிளஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்துட்டு அவங்க ஹோம் கேம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற பேட்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ராகுல் ஆக்சுவலா பஞ்சாப்ல இருந்தப்ப ஓப்பனிங் ஆடினார்னா செம்மையா அடிப்பாரு. ஸோ ராகுல், ஃபேசர் மெக்கர்க் 6 ஓவர் 80. ஏன்னா அங்க அந்த ஸ்டேடியத்துல தாராளமா சொல்லலாம் 6 ஓவர் 80 சர்வசாதாரணமா ஒரு குட்டி கிரவுண்ட், அருண் ஜேட்லி ஸ்டேடியம். அபிஷேக் போரல்
ஃபேஃப் டூப்ளசி ஆர் டானவன் ஃபெரேரா, ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அஷ்டோஷ் சர்மா. இந்த இந்த 6 வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே pretty சாலிட் பேட்டிங் லைனப்பா இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்துட்டு ஹோம் கேம்ஸ் இவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு லைக் என்ன சொல்றது, டோர்னமெண்ட் எண்ட்ல, லீக் மேட்சஸ் எண்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ அடுத்து அப்படியே பிளேயிங் 11 போகலாம். நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிளேயிங் 11 சொல்லிடுறேன், நான் எப்படி வந்துட்டு இந்த டீம் எடுத்துட்டு போவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல், ஃபேசர் மேக்கர் தான் ஓப்பனிங் பண்ண போறேன். அண்ட் ஒன் டவுன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல். அப்புறம் நான் வந்துட்டு எய்தர் ஆஃப் டூப்ளசிஸ் ஆர் டானவன் ஃபெரேரா தான். ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அஷ்டோஷ் சர்மா, ஸ்டார்க்கு, முகேஷ், குல்தீப், நட்ராஜன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மோகித் சர்மா கொடுக்க மாட்டேன், நான் தர்ஷன் நல்கண்டேக்கு தான் போக போறேன். ஏன்னா அந்த சின்ன பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபிலே வந்துட்டு சூப்பரா போட்டுன்னு இருக்கான் அந்த சின்ன பையன். அண்ட் அந்த பையன் வந்துட்டு பேஸ் நிறைய இருக்கு, அதனால அந்த பேஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் மோகித் சர்மாட்ட அது ஒண்ணுதான் லேக்கிங். இப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டெத் பவுலிங் சீல்டு வித் நட்ராஜன், முகேஷ், ஸ்டார்க்கு அழகா டெத்ல போட்டு முடிச்சிருவாங்க. ஸ்பின் ஆப்ஷன் உங்களுக்கு குல்தீப் யாதவ் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, ஸ்டப்ஸ் இருக்காரு. ஸோ ஸ்பின் ஆப்ஷனும் நல்லா இருக்கு. அண்ட் என்ன சொல்றது, ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஸ்டார்க்கை பத்தி யாருமே சொல்ல வேணாம். ஸ்டார்க்கு வந்துட்டு முதல்ல 2 மேட்ச் அடி வாங்குவாரு. எப்ப எங்க வந்துட்டு பண்ணணும், எந்த மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணுமோ அந்த மேட்ச் வந்துட்டு கரெக்டா வின் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. பட் பிரிட்டி சாலிடா இருக்குல்ல, லைக் எதுவுமே வந்துட்டு மாத்த வேணாம்ல. சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த பிளேயிங் 11 வச்சுதான் போவேன். நீங்க சொல்லுங்க உங்க பிளேயிங் 11 என்ன, எப்படி போக போறீங்க? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கருண் நாயரை திடீர்னு இறக்கினாலும் இறக்குவீங்க. நான் பிளேயிங் 11 வந்து கண்டிப்பா ஃப்ரேசர் மேக்கருக்கும் கேஎல் ராகுலும் வச்சிருக்கேன் ஓப்பனரா. ஒன் டவுன் அபிஷேக் போரல் தான். இப்போ நம்ம இன்டர்நேஷனல்லே பார்த்துட்டோம், அவர் ரோலை பயங்கரமா பண்ணிட்டாரு. ஸோ நான் நம்பர் 4 கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா வச்சிருக்கேன். இந்த ஒரு இடம் தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து எய்டர் ஐ வில் கோ வித் கருண் நாயர் ஆர் சமீர் ரிஸ்வி, இல்லைன்னா டோனவன் ஃபெரேரா, ஃபேப் டுப்ளசிஸ். இவங்க 4 பேர்ல யார வேணா 2 பேரா யூஸ் பண்ணிப்பேன். மேபி மெயின் பிளேயராகவும் யூஸ் பண்ணிப்பேன், இல்லை இம்பாக்ட் பிளேயராகவும் யூஸ் பண்ணிப்பேன். அவங்கள அப்படி நான் சப்போஸ் 2 for 3 2 for 2 விக்கெட் இருக்குன்னா அப்ப நான் அப்படியே மாட்டி விட்டுருவேன். கருண் நாயர் அமிச்சாலும் ஆடுவாரு, டியூப்ளிசிஸ் அமிச்சாலும் ஆடுவாரு அந்த இடத்துல. அக்ஷர் நீ இருப்பா, வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பர் 7 மட்டும் நான் இவங்க 4 பேர்ல யார வேணா யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல வந்தா ஸ்டார், முகேஷ் குமார், அப்புறம் குல்தீப் யாதவ், நட்ராஜன். சப்போஸ் இந்த ஓப்பனிங் நீங்க சொன்ன 11 பிரகாரம் கருண் நாயர் மேல இறங்குறாரோ இல்ல ரிஸ்வி இறங்குறாரோ, ஃபர்ஸ்ட் இவங்க ஆடிட்டாங்கன்னா ஒரு பவுலரை தான் இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க. அந்த பவுலர் நான் எப்பவுமே அங்கிள்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ ஐ வில் கோ வித் மோஹித். இல்ல நான் என்ன கேக்குறேன், இது ஓகே, பட் ஆனா மோஹித் சர்மாக்கும் என்ன சொல்றது, ஏஜ் ஆயிடுச்சுல்ல, எவ்வளவு வருஷம் அவரே ரிலே பண்ணுவீங்க? இப்ப டக்குன்னு ஒரு இன்ஜுரி ஆயிருது. ஹேமந்த் பரானி யூஸ் பண்ணுவேன். இல்ல எனக்கு அவர் இருந்தா ஓகே, பட் யூ கேன் கோ வித் தர்ஷன் நால்காண்டே, இல்லைன்னா வேற யாராச்சும் கூட ட்ரை பண்ணலாம். வேற யாரை பார்க்கலாமா? நால்காண்டே பெட்டர் ஆப்ஷன், சாலிடா யூஸ் பண்ணலாம். நான் வேணானே சொல்லல, பட் நான் இவரை வச்சிருக்கேன் என் சைடுக்கு. 2 பேருமே நல்லா ஆப்ஷன். இந்த பிளேயிங் லெவல்ல என்ன பிரச்சனைனா, ஜஸ்ட் இமேஜின் ஸ்டார்க்கு இன்ஜுரி ஆயிருது, யார் ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வருவாங்கன்னா துஷ்மந்தா சமீரா எடுத்துட்டு வருவாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். அதுதான் இப்ப இவங்களுக்கு பிரச்சனையே. இப்ப இவங்க என்ன பண்ணணும்னா ஸ்டார்க்கு எல்லா மேட்சும் ஆட வச்சே ஆகணும். ஏன்னா ஸ்டார்க்கு நீங்க உட்கார வைக்க முடியாது, ஏன்னா ஸ்டார்க்கு தான் உங்களுக்கு மெயின் ஃப்ரண்ட் லைன் பேசரு. இப்ப அவர் ஏதாவது இன்ஜுரின்னு ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு. அவர் அவரு சொல்லுங்க. சொன்னதுல ஸ்டார்க்கு மட்டும் இல்ல, முகேஷ் குமாரும் இன்ஜுரி ப்ரான் தான், நட்ராஜனும் இன்ஜுரி ப்ரான் தான். எப்ப இன்ஜுரி ஆகுவாங்கன்னே தெரியாது. இல்ல இந்தியன் பேஸ் பவுலர்ஸ் அஜய் ஜாதவோ இல்ல விப்ராஜ் நிகமோ இல்ல மன்விட்டோ இல்ல திருப்புரானா விஜயோ மாதவ் திவாரியோ அந்த மாதிரி யாரோட ட்ரை பண்ணுவாங்க. சோ ஆமா அது வேற. அதான் இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 11 செம்ம சாலிடா இருக்கு. மேபி ஒரு கார்த்திக் தியாகியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலர்ஸை வந்துட்டு பேக்கப் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. இப்ப இதுதான் பிரச்சனையா இருக்கு. அண்ட் அதான் இப்ப ஏன் நான் ஸ்டார்க்கு சொல்றேன்னா, ஸ்டார்க்கு வந்துட்டு அந்த ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க. இப்ப ஸ்டார்க்கு போயிட்டாருன்னா அவங்களுக்கு முடிஞ்சு. யாரை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வர போறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா துஷ்மந்தா சமீரா ஆட வச்சாங்கன்னா நமக்கு தெரியும் துஷ்மந்தா சமீரா என்ன பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. நத்திங் அகெயின்ஸ்ட் ஹிம், பட் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவர் செட் ஆகல அப்படிங்கறதான் சொல்றோம். சோ இப்போ வந்துட்டு லைக் லாஸ்ட் செக்மெண்ட், இது வந்துட்டு கிஷோர் ப்ரோக்கு பிடிச்ச செக்மெண்ட். ஏன்னா அவர் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுவாரு. நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபிலே பாத்திருப்பீங்க, எல்லா டீம்ஸையும் மோஸ்ட்லி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. இங்கிலாந்து மட்டும் உள்ள போகும்னாரு, இங்கிலாந்து வந்து அவங்களே ஏமாத்திக்கிட்டாங்க. சோ அதனால இங்கிலாந்து மட்டும் இல்ல, மத்தபடி எல்லாம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாரு. சோ ப்ரெடிக்ஷன் டைம் போகலாம்னு நினைச்சு அவங்க போயிட்டாங்க, மத்தபடி மீதி எல்லாம் கரெக்ட். ஆமா, I wanted to win நியூசிலாந்து, பட்
இந்தியா பிளேட் அவர் ஆக்சுவலா அதுவும் சொல்லியிருந்தாரு, எய்தர் ஆஃப் நியூசிலாந்து ஆர் இந்தியா தான் வின் பண்ணும், பட் நான் நியூசிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் இட் ஓகே, இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஸோ இப்போ சொல்லுங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் எந்த பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க வித் திஸ் டீம்? இன்ஜுரி கன்சர்ன் இல்லாம பிளேயிங் 11 ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா டேம் ஷோர் கண்டிப்பா தேர்ட் பிளேஸ் அடிப்பாங்க, தேர்ட்ல முடிப்பாங்க, டாப் 4ல கண்டிப்பா முடிப்பாங்க. பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைடு டீம் இவங்க, அந்த டாப் 4. ரைட், நானுமே அதான் சொல்லலாம்னு இருக்கேன். பிளே ஆஃப்ஸ்க்கு கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க. டிசி கிட்ட வந்துட்டு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. எய்தர் ஆஃப் தேர்ட் பிளேஸ் ஆர் ஃபோர்த் பிளேஸ்ல கூட அவங்க ஃபினிஷ் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன், வித் சாலிட் ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11. பட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தா என்ன வேணாலும் மாறலாம், டேபிள் பாட்டம்ல கூட முடிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த இது அமையறது தான், பிளேயிங் 11 செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால வித் தட் நோட் நம்ம வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எண்டு கொடுத்துருவோம். ஸோ கிஷோர் ப்ரோ வந்துட்டு தேர்ட் சொல்லியிருக்காரு. நானுமே மோரார்லெஸ் லைக், நானுமே என்ன சொல்றது, பொசிஷன் சொல்லாம தே வில் ஃபைட் ஃபார் பிளே ஆஃப்ஸ், அந்த பிளே ஆஃப்ஸ் பொசிஷனுக்கு ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காம வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் நம்ம பண்றோம், இப்போ ப்ரிவியூஸ்லாம் பண்றோம். யாராவது நீங்க வந்துட்டு எம்சிஜிசி பிலீவர் பேக் வாங்குனீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்துட்டு யூடியூப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம இந்த வீடியோஸ் போடலாம். இப்போ ரிவ்யூ வீடியோஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான், ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் அடுத்த 1 மாசத்துக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டீம் சிஎஸ்கே மேட்சோ இல்ல எம்ஐ மேட்சோ இல்ல ஆர்சிபி மேட்சோ இல்ல ராஜஸ்தான் மேட்சோ இல்ல டெல்லி மேட்சோ, எந்த மேட்சோ யாரோட ஃபேன்ஸோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு அந்த டீம் ரிவ்யூஸ்ல வந்துட்டு உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணலாம், மேட்சோட தாட்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஐபிஎல் ஆரம்பிக்க போது, லைக் ஒரு 1 வீக் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்லாம் இன்னைக்கெல்லாம் வந்துட்டு கவுண்ட் டவுன் போட்டுக்கிட்டு ஓப்பனிங் செரமனி அப்படி இப்படிலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால கெட் ரெடி டு ரீசார்ஜ் யுவர் பேக்ஸ் அண்ட் வாங்க ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எக்ஸைட்டிங் ப்ரிவியூஸ் காத்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து நாங்க வீடியோ போட போறோம். ஒரு எக்ஸைட்டிங் ஆக்ஷன் பேக்டு ஒரு 2 months வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வித் தட் நோட் நான் முடிச்சுக்கிறேன். மீ அண்ட் கிஷோர் ப்ரோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ். அடுத்து இன்னொரு எக்ஸைட்டிங் ப்ரிவியூல வந்து சந்திக்கிறோம். அதுவரை டாடா, பை பை.